குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட யார் இருக்காருன்னா பெஸ்ட் டிபேஷ் இருக்காரு. அவர் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் வந்து ரெண்டு டாபிக் நமக்காக சூஸ் பண்ணிட்டு இருக்காரு, மேனேஜர் அண்ட் ஃபோர்காஸ்டிங். மேனேஜர் அப்படின்ற ஒரு டாபிக்லையும் ஃபோர்காஸ்டிங் ஒரு டாபிக்லையும் நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜர் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்காஸ்டிங் அண்ட் பிளானிங், அப்புறம் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ மேனேஜர் என்ன பண்ணணும்? அவர் ஃபோர்காஸ்ட் பண்ணணும், வருமுன் என்ன இது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜரோட தலையாய கடமை. டிசிஷன் மேக்கிங் ஆஃப் மேனேஜர்னா என்ன சொல்றாங்க? அதுதான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜரோட குவாலிட்டி. ஒரு மேனேஜர் முடிவெடுக்க தெரிஞ்சா அதுதான் அவரோட அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப் மேனேஜர் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாக்டிக்கல் அப்படின்னா என்ன? ஷார்ட் டர்ம் கோல் ஆஃப் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜர். ஷார்ட் டர்ம் கோல் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜர் வந்து ஷார்ட் டர்ம் கோல் எதை ஃபிக்ஸ் பண்ணா அது பேர் தான் டாக்டிக்கல் அப்படின்றாங்க. டாக்டிக்கல் மேனேஜரோட ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்றாங்க? should be clearly defined and communicated. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத கிளியரா இது பண்ணணும். இப்போ நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டா அவன் செஞ்சிருவான். நமக்கு கேட்கறவனுக்கே தெரியல அப்படின்னா செய்யறவனுக்கு இன்னொரு குழப்பம். அப்ப கேட்கும்போது தெளிவா should be clearly defined and communicated. கிளியரா டிஃபைன் பண்ணா அவர் தெரிவிச்சிடணும், கம்யூனிகேட் பண்ணணும். இதெல்லாம் தான் மேனேஜர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஃபோர்காஸ்டிங் சில தகவல் கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டது. இப்போ ஃபோர்காஸ்டிங்ல என்னென்னலாம் சொல்றாங்க? ஃபோர்காஸ்டிங் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங், ட்ரெண்ட் லைன்ஸ், ரெக்ரெஷன் அண்ட் கோரிலேஷன் அனாலிசிஸ் பேஸ். ஸோ இதெல்லாம் சார்ந்திருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங், ட்ரெண்ட் லைன், ரெக்ரெஷன் அண்ட் கோரிலேஷன் அனாலிசிஸ் சார்ந்திருக்கும். ஃபோர்காஸ்டிங் எதை டிபெண்ட் ஆகிருக்கும்? இன்வென்டரி கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் கண்ட்ரோல். ஸோ பிபிசியும் ஐசியும் சார்ந்தா இருக்கும், இன்வென்டரி கண்ட்ரோல் ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்காஸ்டிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இதுவும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி தொகுப்பட்ட நோட்ஸ். ஸோ நமக்கு இந்த கண்டென்ட்டை முதல் கண்டென்ட் மேனேஜர், ரெண்டாவது ஃபோர்காஸ்டிங், ரெண்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் பெஸ்ட் டிபேஸ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்வோம். ரெண்டாவது அவர் இந்த கண்டென்ட்டை நம்ம கொடுத்துக்காக அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம்.